எல்லாம் ஜிம்மில் ட்ரெட்மில்ல ஓடி ஓடி பழகிச்சாங்காட்டியும் இங்கே பார்க்கில் ரன்னிங் போனால் ரன்னிங் போகவே முடியல. 1 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். பட் அதுக்குள்ளே மூச்சு பயங்கரமாக வாங்குது. ட்ரெட்மில்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடிடலாம். பட் பார்க்கில் ஓடவே முடிய மாட்டேங்குது. இப்போதைக்கு 2 கிலோமீட்டர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரன்னிங்லாம் போகல, ஆல்மோஸ்ட்டு ஸ்லோ பேக்கட் ஜாக்கிங் தான் போயிட்டுருக்கேன். 2 கிலோமீட்டருக்கு நாக்கு தள்ளுது. ஆனால் செம்ம கிரவுண்டு, எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ரன்னிங் போகிறதுக்கு. பட் என்ன அயர்லாண்டில் எங்களுக்கு இந்த வெதர் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஓடுறதுக்கு. எப்போவுமே பனியும் மழையும் ஸ்னோவும் அப்படி போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வெளியில் வந்து எக்ஸ்போஷர் பண்ண பக்கமான டைம் கிடைக்கல. பட் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கிளியர் ஸ்கை. 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் டைமிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 22 மினிட்ஸ் ஆகிடுச்சு 3 கிலோமீட்டர் ஜாகிங் முடிக்கிறதுக்கு. ஈவன் தோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரன்னிங் பண்ணது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து கிரவுண்டில் ரன்னிங் போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரெட்மில்ல தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஓட முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓட முடியுது. 3 கிலோமீட்டர் முடிச்சிருக்கேன். பட் ஸ்டில் என்னால் இன்னும் 2 கிலோமீட்டர் ஓட முடியும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்டாகிடும். ஏன்னா இப்போ கரெக்டாக 3 மணி ஆகுது. நான் காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் ஹெவி லெக் ஒர்க் அவுட்லாம் போட்டேன். நல்லா ஹெவியான ஸ்குவாட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே சைக்கிளிங்கும் பண்ணேன். அந்த டயர்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தமாரி நல்ல ஒரு சன்னி டேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 கிலோமீட்டர் நம்ம ஜாக் பண்ண போகிறோம்.